Example 2.29 arithmetic progressionல 4 consecutive termsக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. a minus 3d a minus d a plus d a plus 3d. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். ஓகே, கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்த டேர்ம்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஸ்டார்டிங் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா sum of 4 consecutive term is 28. இந்த 4 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணால் 28. ஓகே, அதை கமாவை தூக்கிட்டு இடையில ப்ளஸ்ஸை போட்டு விட்ருங்க. equal to 28 minus 3d plus 3d minus d plus d லாம் 0 ஆயிரும். ஒரு a plus 1a plus 1a plus 1a இப்போ ஆட் பண்ணால் 4aன்னு வந்துடும் 28. ஓகே, அப்போ a equal to 28. 4 இன்ச்சு ஏன்னு இருக்கு. இந்த 4 லெஃப்ட்லேருந்து ரைட் வரும்போது என்ன ஆகும்? டிவைடில் வந்துடும். 7 4s are 28. ஏயோட வேல்யூ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டியோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஈஸியாக ஃபைனல் ஆன்சருக்கு போயிடலாம். ஓகே, அப்போ செகண்ட் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவோம். சம் ஆஃப் தியர் ஸ்கொயர் இஸ் 276. இந்த 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அதனோட வேல்யூ 276. ஓகே, a minus 3d the whole square plus a minus d the whole square plus a plus d the whole square plus a plus 3d the whole square equal to 276. ஓகே, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த 4 டேர்ம்ஸையும் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதில் நான் a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இதில் a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இந்த ரெண்டுலேயுமே ஏக்கு பதிலாக ஏ தான் இருக்குது, பிக்கு பதிலாக 3d அப்படின்னு இருக்கு. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இதில் உள்ள மைனஸ் 2ab இதில் உள்ள ப்ளஸ் 2ab ஈஸியாக கேன்சல் ஆயிரும். அதை நான் எழுதின அவசியம் இல்லை. ஓகே, அதே மாதிரி இதில் உள்ள மைனஸ் 2abயும் இதில் உள்ள ப்ளஸ் 2abயும் கேன்சல் ஆயிரும். அப்போது இந்த 4 டேர்மோட எக்ஸ்பென்ஷனில் ஏ ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர் அதனுடைய வேல்யூ மட்டும் நம்ம எழுதினா போதும். ஓகே, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 3d, அதுக்கு ஸ்கொயர் பண்ணால் 9d ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, இதில் ஏ ஸ்கொயர் வேல்யூ அதே தான், பி ஸ்கொயர் வந்து டி ஸ்கொயர் வரும். ஓகே, பிக்கு பதிலாக டின்னு இருக்குது. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் கிடைக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த லாஸ்ட் டேர்ம் தி ஹோல் ஸ்கொயர், அதாவது 3d தி ஹோல் ஸ்கொயர் விச் மீன்ஸ் 9d ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1a ஸ்கொயர் ப்ளஸ் 1a ஸ்கொயர் விச் மீன்ஸ் 4a ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட் 9d ஸ்கொயர் ப்ளஸ் 1d ஸ்கொயர், அப்புறம் 10d ஸ்கொயர் ஆயிரும். இங்கே ஒரு 10d ஸ்கொயர் இருக்குது. டோட்டலாக 20d ஸ்கொயர். ஏயோட வேல்யூ 7, அதை அப்படி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 4 இன்ட்டு 7 ஸ்கொயர், 7 7s are 49. இந்த 4ஐயும் 49ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, 196. அதை லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு எட்டு வந்துடுறேன், மைனஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் 80. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் டி ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 20 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே ரொம்ப ஆகும், டிவைடில் வந்துடும். அடி கொடுத்துடலாமா? அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4. இப்போ அந்த ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போ டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 4. 4க்கு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபைனல் ஆன்சருக்கு வந்துடலாமா? ஏ வேல்யூ 7 தான், பட் டிக்கு 2 வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ் 2 எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7 மைனஸ் 3 இன்ச்சு டி, 3 இன்ச்சு 2 6. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் டி தானே, அப்போ 7 மைனஸ் 2 இதுதான் செகண்ட் டேர்ம். நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் டி, 7 ப்ளஸ் 2 இதுதான் தேர்ட் டேர்ம். லாஸ்ட்டாக ஏ ப்ளஸ் 3d, 7 ப்ளஸ் 3 2 6. தட் இஸ் இதை சப்ராக்ட் பண்ணால் 1, இதை சப்ராக்ட் பண்ணால் 5, இதை ஆட் பண்ணால் 9, இதை ஆட் பண்ணுங்கள் 13. இந்த 4 டேர்மையும் ஆட் பண்ணி பாருங்கள், 28 கரெக்டாக மேட்ச் ஆகும்.
அனதர் ஆன்சர் a ஈக்குவல் டு 7, d ஈக்குவல் டு -2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதனுடைய அப்படியே ரிவர்ஸ் ஃபார்மேட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் 13, நெக்ஸ்ட் டேர்ம் 9, நெக்ஸ்ட் டேர்ம் 5, லாஸ்ட் டேர்ம் 1. ஓகே.